இரும்பு தோழர்களே வணக்கம். குட் ஈவினிங் டியர் காம்ரேட் அயன் காம்ரேட்ஸ். இன்னைக்கு என்ன டாபிக்னா தைஸ். பாடி பில்டிங்கில் தைஸ்னா அதுதான் கிங் ஆஃப் த எக்ஸசைஸ். யார் தைஸ் போடுறேன்னு சொல்கிறாங்களோ அவங்கள தான் எங்களுக்கு பிடிக்கும். மதுரையில் நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு சீனியரு டிபி மணி மாதிரி அர்ஜுன் அவார்டு வாங்கினவர், வெயிட் லிஃப்டிங் மண்ணே. அவர் வந்து ரஷ்யா, கெய்ரோ, ஜப்பானு, ஜெர்மன்லாம் போய் வெயிட் லிஃப்டிங் பண்ணவர். அவர்கிட்ட வந்து மதுரையில் மாப்பிள்ளை விநாயகர் பாலமுருகானந்தம் ட்ரைனிங் எடுத்து அவர் வெயிட் லிஃப்டிங்கில் அர்ஜுனா அவார்டு வாங்கினவர். அவர் எல்லா கண்ட்ரீஸுக்கும் போனவர். இந்த அர்ஜுனா அவார்டு வாங்கின டிபி மணி என்னன்னா, ஜிம்முக்குள்ளே போய் ஒருத்தர் எந்த எக்ஸசைஸும் எந்த எக்ஸசைஸும் ஒரு விருப்பமான எக்ஸசைஸ் செய்ய, ஆனால் போன உடனே லெக்குக்கு போடு, தொடக்கி 3லேருந்து 5 செட்டு நீங்கள் போடணும். அதை போட்டுட்டு தான் அவர் உள்ளே விடுவார். எப்படி பாருங்க. இப்போ இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. அப்படி செய்ய சொன்னோம்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து போங்க சார், தொடையெல்லாம் வலிக்குது சார், நாங்கள் ஜம்முக்கே வரமாட்டோம் சார் அப்படின்வாங்க. பட் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தைஸ் தான் பாடி பில்டிங்கில் இருக்கிறதுல கிங் ஆஃப் த எக்ஸசைஸ். தொடை தான் மெயின். தொடைக்கு யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். தொடைக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் என்னன்னா ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைஸ். ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைஸ்னா வித்தவுட் வெயிட். உக்கி போடுறோம்ல, கோவிலில் உக்கி போடுறோம்ல, அது மாதிரி பைட்டக்குன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அப்போ இதை செய்கிறார் பாருங்க தம்பி, அப்படி செய்ய. அவ்வளோதான். உட்காந்து எழுந்திரிக்கணும். உட்காரும்போது மூச்சை இழுங்க, எழுந்திரிக்கும் போது மூச்சை விட்டுருங்க. அதாவது உட்காரும்போது மூச்சை இழுக்கணும், இதயத்துக்குள்ள நல்லா மூச்சை இழுக்கணும். எழுந்திரிக்கும் போது மூச்சை விட்டுறணும். அப்படி மூச்சு பயிற்சியோட நம்ம செஞ்சோம்னா நம்ம இதே சம்பந்தமான எந்த நோயும் வராது. இன்னைக்கெல்லாம் பாரதி ராஜாவோட மகன் பாருங்க, 48 வயசுலயே இறந்து போயிட்டாரு. 48 வயசுல இறக்குறாருன்னா என்ன காரணம்? அதிக டிப்ரெஷன், உடற்பயிற்சியே இல்லை, கண்டது கழுதிய சாப்பிடுறது. அதெல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாது. உணவு கட்டுப்பாடா இருக்கணும், உடற்பயிற்சி கரெக்டா செய்யணும், இதயத்தை பத்திரமா பார்த்துக்கணும். இதயமும் நுரையீரல், கிட்னி, லிவர் 4 ஆர்கன்ஸ் உள்ள மெயினான ஆர்கன்ஸ் இருக்கு. அதை பத்திரமா பார்த்துக்கணும். ஓகே, ஸ்டாப். அனைவருக்கும் வணக்கம். தைஸை பத்தி சொல்லணும்னு இருந்தேன். பாருங்க, இதான் தைஸ், மாஸ் தைஸ். ஒரு தொடைக்கு என்னென்ன எக்ஸசைஸ் செய்யணுன்றத இப்போ நான் எப்பயுமே சொல்லுவேன்ல. என் ஜிம்மில் வந்து நானே ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அது மாதிரி நானே படங்களை ஒட்டி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மொதல் எக்ஸசைஸு ஜிம்மில் வந்து ஒருத்தர் வந்து எக்ஸசைஸ் செய்கிறாருன்னா மொதல் எக்ஸசைஸு ஃப்ரீ ஸ்குவாட்னு இப்போ ஒரு தம்பி செஞ்சிருந்தாப்புல. அதே மாதிரி இப்போ ஒரு லேடி செய்கிறத, ஒரு பீச்சில் செய்கிறத எடுத்துக்கான் போட்டுக்கான் பாருங்க. நீங்கள் அதே மாதிரி 3 செட்டு, 3-10 இல்லை 3-15 டெய்லி இந்த எக்ஸசைஸ் செய்யணும். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யுங்க. ரொம்ப நல்லது. இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால என்னன்னா, அப்படி நிப்பாட்டு. இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால என்னன்னா, உங்களுடைய இதயமும் நுரையீரலும் நல்லா சுருங்கி விரியும், தொடைக்கு நல்லா பம்ப் ஆகும். அந்த காலத்துல கோயில்களில் போய் உக்கி போட சொல்லிடுறாங்கல்ல, அதெல்லாம் இந்த உடற்பயிற்சி தான். அது நல்லா இப்போ கல்யாணமானவங்க நல்ல வெயிட்டெல்லாம் குறையணும், இதயம் நல்லா சுறுசுறுப்பாக இயங்கணும், அவங்களுக்கு கரு பிடிக்கணும், சூழ் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நல்ல உடற்பயிற்சிகளை வந்து நம்ம பாரம்பரியத்தில் என்கரேஜ் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து மொதல் எக்ஸசைஸு ஃப்ரீ ஸ்குவாட், 3 செட்டு, 10-10 இல்லை 15-15. இந்த ஃப்ரீ ஸ்குவாட்டுக்கு அடுத்து இதான் ரெகுலர் ஸ்குவாட். ரெகுலர் ஸ்குவாட்னா இதான் பாருங்க, வெயிட்டை கழுத்துல வச்சு உட்காந்து எழுந்திக்கிறான் பாருங்க. இந்த ஸ்குவாட்ன்றதுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்க பக்கத்துல, கிங் ஆஃப் ஆல் எக்ஸசைஸ். கிங் ஆஃப் ஆல் எக்ஸசைஸ் அப்படின்னா என்ன? எல்லா எக்ஸசைஸுக்குமே இவன் தான் அரசன். இந்த ஸ்குவாட்ன்ற எக்ஸசைஸ் தான் அரசன். யார் ஒருத்தட்ட நீங்க கேட்குறீங்க, ஜிம்முக்கு எத்தனை வருஷம் செய்றீங்க? 10 வருஷம் 25 வருஷம் செய்கிறேன் நாங்கள் அப்படின்னு. உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் பிடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவர் வந்து எனக்கு பெஞ்சு ப்ரெஸ் பிடிக்கும், ஆர்ம்ஸ் பிடிக்கும், லேட்டு போடுவேன், பார்பல் ரோஸ் போடுவேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவரை வந்து நம்ம அதிகமாக கன்சிடர் பண்ணுறதில்ல. எவர் ஜிம்முக்குள்ள நுழைஞ்ச உடனே ஸ்குவாட் போடுறாரோ அவர் தான் நாங்கள் அதிகமாக கன்சிடர் பண்ணுவோம். உள்ள நுழைஞ்சதையுமே தொடக்கி செய்யணும். அவன் தான் நாங்கள் பெரிய பாடி பில்டராக நினைப்போம். கிங் ஆஃப் த எக்ஸசைஸ் பாடி பில்டிங்கில். அந்த எக்ஸசைஸில் பாருங்க வெயிட்டை வச்சு போடுறாங்க. இப்போ ரெகுலர் ஸ்குவாட் இது வந்து ஒரு தைஸ் கட் பண்ணி ஒட்டிருக்கேன் பாருங்க, டாம் பிளாட்ஸோட தைஸ். டாம் பிளாட்ஸ் ஒரு அருமையான பாடி பில்டரு. நல்லா எடுங்க. இது வந்து ஒரு ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பாருங்க. ஃப்ரண்ட் ஸ்குவாட் போடுறாரு பாருங்க, வெயிட்டை
ஃப்ரண்ட்ல ஷோல்டரில் வச்சு போடுறாரு. அப்போ ஃப்ரண்ட் ஸ்குவாட்டு ஃப்ரண்ட்ல டெவலப் ஆகும். அதே மாதிரி இது வந்து பார்பல் லஞ்சஸ்னா அப்படியே ஃப்ரண்ட்ல நல்லா டெவலப் ஆகும். இது வந்து அப்படியே வாக்கிங் லஞ்சஸ் அந்த ஒரே இடத்துல நின்று கூட செய்யலாம். இது 3 செட்டு 10 இல்லை 15. இதே ஃப்ரெண்ட் ஸ்குவாட் போடுறாங்க பாருங்க, ஒரு லேடி போடுறாங்க பாருங்க. எனக்கு கிடைச்ச நல்ல படங்களை கலெக்ட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இவர் வந்து ஃப்ரெண்ட் ஸ்குவாட் போடுறாரு. ஸ்மித் மிஷின்ல போடுறாரு பாருங்க. இவர் வந்து லஞ்சஸ் போடுறாரு. ஒரே வெயிட்டை வச்சு அப்படியே லெக் மாறி மாறி மாறி. இது மாதிரி எக்ஸசைஸை நீங்க நிறைய செய்யலாம். தொடக்கி வந்து முதல்ல வந்து ரெகுலர் ஸ்குவாட்டு, அடுத்து ஃப்ரண்ட் ஸ்குவாட்டு, அடுத்து பேக்ல வச்சு லஞ்சஸ்லயே இப்ப பாருங்க, இந்த லஞ்சஸ் வந்து எப்படின்னா வாக்கிங் லஞ்சஸ். தம்பலை வச்சுக்கிட்டு மாறி மாறி அப்படியே நடந்து போயிட்டே இருக்குது. இந்த பாருங்க வாக்கிங் லஞ்சஸ். நின்றுட்டு அப்படியே போகிறது. அப்போ ஃப்ரண்ட் தடவை நல்லா டெவலப் ஆகும். அருமையான எக்ஸசைஸ் இதெல்லாம். நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். ஹாஸ்டலில் உள்ளவங்க, வெளியில் ரூம் எடுத்து தங்கியிருக்கவங்க, வில்லேஜுக்காரங்கெல்லாம் 2 தம்பல்ஸை வச்சே செய்யலாம். இல்லைன்னா 2 வாளி இருக்கு பாருங்க, நல்ல இரும்பு வாளியில் நல்லா ஆற்று மணலில் போட்டுக்கலாம். இல்லை உள்ள நல்லா 4-5 செங்கலை நிரப்பிக்கிட்டு கனமாக அதை தூக்கிக்கிட்டு நீங்கள் அப்படியே லஞ்சஸ் போகலாம், நடக்கலாம். இவர் ரோனி கல்மன்லாம் என்ன செய்யறாரு, வெயிட்டை தூக்கிக்கிட்டு அவர் ஜிம்முக்கு வெளியில் கார் பார்க்கிங் ஏரியா இருக்கு பாருங்க, அதுலேயும் நடக்கிறாரு பாருங்க. இது வந்து லெக் ப்ரெஸ் அடுத்த எக்ஸசைஸ். அதுக்கு அடுத்து லெக் ப்ரெஸ். அதாவது நீங்கள் ஸ்குவாட் போட்டு முடிஞ்ச உடனே அடுத்து வந்து படுத்துக்கிட்டு லெக் ப்ரெஸ் போடுறது. இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் படுத்துட்டு போடுறது. அருமையான எக்ஸசைஸு. இந்த லெக் ப்ரெஸ் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லெக் ஈஸியாக இருக்கும். எக்ஸசைஸோ இது நீங்கள் வந்து அதிகமாக டயர்ட் ஆக மாட்டீங்க. ரைட். இப்போ பாருங்கள், இதுக்கு அடுத்த லெக் எக்ஸ்டென்ஷன்னா என்ன, தொடைய பிரிச்சுக்கிறது பாருங்க, எப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்க. அதுதான் பிரிக்கிறது. அந்த பிரிகிறதுலயும் உட்பிரிவு இருக்கு பாருங்க, அதான் அல்ட்ரா கிரியேஷன்ஸ், ஸ்ட்ரியேஷன்ஸ். இது லெக் எக்ஸ்டென்ஷன். இது லெக் கர்ல், படுத்துக்கிட்டே லெக் கர்ல். பேக் தைஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்ன்றோம்ல, இதுதான் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். அதுக்குரிய எக்ஸசைஸ் தான் இது, பேக் தைஸ். சரியா, நல்லா இதை பார்த்துக்கோங்க. இது வந்து வெர்டிகல் லெக்கர், அதாவது ஸ்டாண்டிங்ல நின்றுட்டு லெக் பைசப்ஸ், அதாவது தை பைசப்ஸ். படுத்துக்கிட்டு போறத வந்து நின்றுட்டு போடுறாங்க பாருங்க, அப்போ தை பைசப்ஸ். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என் ஜிம்ல இல்லை, ஆனால் இது கிடைச்சா ரொம்ப நல்லது. அருமையான எக்ஸசைஸ் பாருங்க எப்படி செய்யறாங்க பாருங்க. லெக் பைசப்ஸ். இதுல ஆர்ம்ஸ்ல தைஸ்ல வந்து இதுதான் பைசப்ஸ், இதுதான் ட்ரைசப்ஸ். ரைட். இது வந்து ஹைபர் எக்ஸ்டென்ஷன்னா இந்த பேக் தைஸ் டெவலப் ஆகும், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். இந்த லோவர் பேக் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஸ்குவாட் போட்டோம்னாலே லோவர் பேக் கொஞ்சம் பெயின் ஆகும். அதனால நீங்கள் ஹெவி வெயிட் போட்டு ஸ்குவாட் போட்டிங்கன்னா பெல்ட் கட்டிக்கங்க. பெல்ட் கட்டிக்கிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் இது லோவர் பேக்கில் பெயின் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பேக்லேயும் இந்த எக்ஸசைஸ் கொடுக்கும். இந்த பட்டெக்ஸும் இந்த லோவர் பேக்கு, இந்த பட்டெக்ஸு, இந்த லோவர் தைஸு, இது 3மே கவர் ஆகும். ஹைபர் எக்ஸ்டென்ஷன் பெஸ்ட் எக்ஸசைஸு. வெறுங்கையில் போடலாம். அப்புறம் கொஞ்ச நாள் ஈஸி ஆயிடுச்சுன்னா ஒரு பிளேட்டை வச்சுக்கலாம், தம்பலை வச்சுக்கலாம். இது இடுப்பை குறைக்கிறதுக்கு இதில் சைடில் நின்று போடுவாங்க எங்கள் ஜிம்லாம். ரைட். இது வந்து ஒரு டெட் லிஃப்ட், அதாவது ஸ்குவாட் போட்டு லாஸ்ட் ஒரு எக்ஸசைஸ், டெட் லிஃப்ட் எக்ஸசைஸ். பேப்பர் கிழிஞ்சிருச்சு. சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸை பாருங்கள், நல்லா பாருங்கள். இது வந்து என்னன்னா பழைய காலத்தில் குட் மார்னிங் எக்ஸசைஸ். இது கழுத்தில் ராடை வச்சுட்டு செய்கிறது ஸ்டிஃப் லெக் எக்ஸசைஸ். இது முட்டியை மடக்காமல் செய்கிறது. ஆனால் இப்போ எல்லா எக்ஸசைஸையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா முட்டியை மடக்கி செய்யுங்க, லைட்டாக முட்டியை மடக்குங்க, இல்லைன்னா லோவர் பேக்கில் பெயின் வரும் அப்படின்றாங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் லேசாக முட்டியை மடக்கிக்கிட்டு கழுத்தில் வந்து பாறை வைக்கிறதுக்கு பதில் டெட் லிஃப்ட் குனிஞ்சு நீங்கள் செய்கிறீங்கன்னு வைங்க. இப்படி குனிஞ்சு செய்கிறீங்க, வெயிட்டை வச்சு குனிஞ்சு நிமிடுறீங்கன்னா உங்களுடைய பட்டைக்ஸ் நல்லா குறையும், பேக் தைஸ் குறையும், லோவர் பேக்கும் குறையும். பொதுவாக பட்டைக்ஸ் தான் இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேருக்கு நிறைய சாப்பிட்றதுனால விளைவு என்னென்னா வயிறு வைக்கிது, இந்த பேக்லேயும் வைக்கிது. லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பட்டைக்ஸ் வைக்கிது. அது காரணம் என்னென்னா இந்த மாதிரி உடற்பயிற்சியே இல்லாமல் குனிஞ்சு நிமிர்ந்தாங்கன்னு வைங்க. குனிஞ்சு நிமிர்ந்தாங்கன்னா தரையை தொட்டாங்கனாலே போதும், இந்த பட்டைக்ஸ் பூரா குறைஞ்சிடும். இதை கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு உட்டன் பிளாட்ஃபார்மில் ஏறி நின்று இந்த டெட் லிஃப்ட் போட்டாங்கன்னு வைங்க, நல்லா குறைஞ்சிடும். இந்த பாருங்கள், இது குனிஞ்சு நிமிர்ந்து செய்யலாம் பாருங்கள். இது வந்து ரொமேனியன் டெட் லிஃப்ட்னு பேர்.
இந்த குட் மார்னிங் எக்ஸசைஸ் இப்போ வந்து வெயிட்டை குனிஞ்சு செய்கிறாங்க. ரொமேனியன் டெட் லிஃப்ட்னு கீழே குனிஞ்சுக்கிறது, முட்டியை லேசாக மடக்கிக்கிறணும். அப்புறமேட்டு இதெல்லாம் காஃப் எக்ஸசைஸ், ஸ்டாண்டிங்கில் நின்றுக்கிட்டே காஃப் போடுறது. இது ஸ்டாண்டிங் காஃப். உங்கள் வீட்டில் உங்கள் ஜிம்மில் காஃப் மிஷின் இருக்கும். அதில் காஃப் மிஷினில் நிறைய வெயிட் போட்டு செய்யுங்க. இந்த காஃபுக்கும் உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸுக்கும் அதிக வெயிட் போடுங்க. இதெல்லாம் கிழிஞ்சிருச்சு. பெரிய டீமே அவர் போடுறது காஃப் வந்து இது வந்து ஸ்மித் மிஷினில் செய்கிறது. ஸ்மித் மிஷினில் வெயிட்டை மாட்டிக்கிட்டு காலை ஏற்றி இறக்குறது அழகாக இருக்கும். சரி, இது வந்து தியரி. இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போமா? வாங்க. இது வந்து இதுதான் ஸ்குவாட்டு. ஃப்ரண்ட் இது ரெகுலர் ஸ்குவாட்டு. பாருங்க இன்னைக்கு வந்து லெக் டே டோன்ட் ஸ்கிப் அவுட் யுவர் லெக் டேன்றான். நிறைய பேர் தொடர்ந்து ஜிம்முக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் தைஸ் போகிற அன்னைக்கு மட்டும் ஓடிடுவாங்க. என்ன பஸ்ஸு, நேற்று ஊருக்கு போயிட்டேன், உடம்பு சோம்பல அப்படிம்பாங்க. உங்கள் தைஸ் போகிற அன்னைக்கு வராமல் இருக்காதிங்க ஜிம்முக்கு. தயவு செய்து வாங்க. இது வந்து இதுதான் ஸ்குவாட்டு. ஸ்குவாட்டு போடுறது வந்து தொடங்கி தான் இந்த பெஸ்ட் எக்ஸசைஸ். பாடி பில்டிங்கில் நாங்கள் எந்த ஒரு பாடி பில்டரையும் ஃபஸ்ட்டு அவங்களுடைய காஃபையும் தொடங்கியும் தான் பார்ப்போம். அப்பர் பாடியை தான் மக்கள் பார்ப்பாங்க. நாங்கள் லோவர் பாடியை பார்ப்போம். நல்லா காஃப் இருக்கா, நல்லா தைஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து இப்போ என்னென்னா அதே ஸ்குவாட்டு தான், ரெகுலர் ஸ்குவாட்டு. இந்த ஸ்குவாட்டை போடும்போது என்ன நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் பாடி பில்டர்ஸ். இந்த ஸ்குவாட் போடும்போது உட்காரும் போது மூச்சை இழுங்க, எழுந்திருக்கும் போது மூச்சை விட்டுருங்க. எந்த பொசிஷனில் மூச்சை இழுக்கணும்? ஈஸியான பொசிஷனில் மூச்சை இழுக்கணும், கஷ்டமான பொசிஷனில் மூச்சை விட்டுறணும். இப்போ வந்து உட்கார்றது ஈஸி, எழுந்திருக்கிறது கஷ்டம். அந்த கஷ்டமான டைமில் மூச்சை விட்டுருங்க. உங்களுக்கு எப்போ மூச்சை இழுக்கிறது, எப்போ ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ண முடியல தெரியல அப்படின்னா தம் கட்டாதீங்க, மூச்சை அடக்கி செய்யாதீங்க. நீங்க நார்மல் பிரீத் பண்ணுங்க, மூச்சு அடக்கி மட்டும் செய்யாதீங்க. மூச்சு அடக்கிட்டு அப்படி மூச்சு அடக்கி நல்லா நார்மலா நீங்க செஞ்சீங்கன்னா, மூச்சு பயிற்சியோட செஞ்சீங்கன்னா இதே சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. ஓகே, ரைட். வாங்க கலை. இது பாருங்க, பாடி பில்டிங்ல ஸ்குவாட் ரேக்கு. சில ஜிம்முகளில் எங்கள் ஜிம்மில் ஸ்குவாட் ரேக் இருக்கும். ரேக்கில் அப்படியே 1 by 1 ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டை நம்ம வச்சுக்கலாம். உங்கள் ஜிம்மில் இது இல்லைன்னா ஒன்று செட் பண்ணிக்கோங்க நீங்கள். சில ஜிம்முகளில் ஸ்மித் மிஷின் இருக்கும், ஈஸியாக அதுலேருந்தே வெயிட்டை கழட்டி நம்ம போட்டுக்கலாம். ஸ்டாப். ஃப்ரண்ட் ஸ்குவாட். இது பாருங்க, இப்போ போடுறது வந்து ஃப்ரண்ட் ஸ்குவாட். ராடு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு பாருங்க, முதல் பேக்ல போட்டாரு, இது ஃப்ரண்ட். இது ஒரு மெத்தடு. ஒவ்வொரு மெத்தட்ல போடணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே மாதிரி மெத்தட்ல நீங்க போட்டீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது, உடம்பு வந்து கீழ்ப்படியாது, ஸ்டேக்னேஷன் பீரியட் ஆயிரும். ஸ்டேக்னேஷன் என்ன? தேங்கின நிலை, நறுங்கிய நிலை, வளராம ஆயிரும். அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் அப்பப்போ மாற்றணும். வெரி குட். ஃப்ரண்ட் ஸ்குவாட் முடிச்சிட்டாரு. காலை எடுப்பா, காலை நேராக வச்சிருக்கா பாருங்க, ஃப்ரண்ட் ஸ்குவாட். இந்த காலை வந்து நேராக வச்சோம்னா போடுங்க, தொடையில ஃப்ரண்ட்லேயே டெவலப் ஆகும். ஃப்ரண்ட் ஸ்குவாட். தொடையில ஃப்ரண்ட் ஸ்குவாட் டெவலப் ஆகும். அதனால நீங்க வந்து ராடை பின்னாடி வச்சுக்கலாம், இதை முன்னாடியும் வச்சுக்கலாம். நீங்க உங்களுக்கு தோது எப்படியோ அப்படி வச்சுக்கலாம். ரைட், போதும். ஸ்டாப். இது வந்து காலை வந்து கொஞ்சம் 30 டிகிரில விரிச்சிருக்கிறது, வி ஷேப்ல. இது வந்து என்னன்னா அவுட்டர் தைஸ் டெவலப் ஆகும். முதல் ஃப்ரண்ட், இது அவுட்ரு. ரைட், போதும். ஓகே, காலை பாருங்க எப்படி விரிச்சிருக்காரு பாருங்க. இது வந்து என்ன ஆகும்னா இன்னர் தைஸ், தொடையோட இன்னர் பகுதி. இது வந்து அவுட்ரு, இது இன்னரு, இது மிடில், இது லோவரு, இது அப்பரு. ஓகே ஓகே, டயர்ட் ஆயிடும் பாருங்க. இது வந்து ஃப்ரண்ட் ஸ்குவாட்டு, ஸ்மோ ஸ்குவாட்டு. பாருங்க, இதெல்லாம் ஹெவியா இருக்கும். நல்லா இதெல்லாம் நீங்க எக்ஸசைஸ் பண்றவங்க நல்லா பாத்துக்கோங்க. அழகாக உங்க காலை அகலமா வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு உட்காந்து எழுந்திரிக்கலாம். நாள் ஆக லெக்கு நீங்க சொன்னதெல்லாம் கேட்கும். தைஸ் போடுறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் தைஸ் போடுறாங்களோ அவங்கள தான் நாங்கள் வந்து அப்ரிசியேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஸ்குவாட்டு தாங்க, தைஸ் தாங்க பிடிக்கும்னு சொல்லணும். நீங்கள் பெஞ்சு ப்ரெஸ், ஆர்ம்ஸ் எல்லாம் போட்டால் அது ஈஸியாக இருக்கும். சோம்பேறி எக்ஸசைஸ் அது. லஞ்சஸ் ஸ்குவாட்டை ராடர் பேக்ல வச்சுட்டு மார்பிள் லஞ்சஸ் பாருங்க எப்படி செய்யறாரு பாருங்க. ஒரு தொடையை அமைக்க ஏற்றுறது, இன்னொரு தொடைய ஃப்ரண்ட்ல மாற்றி தொடையை மாற்றி செய்யறது.
ஃப்ரண்ட் ஸ்குவாட் வந்து ஃப்ரண்ட் லெக் வந்து நல்லா டெவலப் ஆகும். லஞ்சஸ், தம்பல் லஞ்சஸ் பாருங்க. மார்பல் லஞ்சஸ் பண்ணாரு, இப்போ வந்து தம்பல்ல பண்றாரு பாருங்க. எக்ஸசைஸை மாத்தி மாத்தி செய்யலாம். இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து 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 செய்யுங்க. ஏன்னா இதை செய்யறதுலாம் அவங்க ரொம்ப கஷ்டம். எனக்காக செஞ்சு காமிக்கிறாங்க. வெரி குட். உட்காரும் போது மூச்சு எழுங்க, ஏற்றும் போது மூச்சை விடுங்க. மூச்சு பயிற்சியோட எக்ஸசைஸ் செய்யுங்க. மூச்சு பயிற்சி செய்ய முடியல சார், மூச்சை எப்போ இழுக்கிறது எப்போ விடுறது தெரியலன்னா நார்மல் பிரீத் பண்ணுங்க, மூச்சு அடக்கி செய்யாதீங்க. ஓகே, ஸ்டாப். ஓகே, ஸ்டார்ட். இந்த எக்ஸசைஸ் பேர் காலை கை நீட்டிக்கிங்க, இல்லை தலைக்கு பாடி வச்சுங்க, அப்படி வச்சுங்க. ரைட்டு. இப்போ வந்து பாருங்க, லெக் ப்ரெஸ். பெஞ்ச் ப்ரெஸ் நம்ம போடுறோம்ல, பெஞ்சில் படுத்துட்டு, அதான் இது லெக் ப்ரெஸ்ன்றது. ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய பாடி பில்டர் ஸ்குவாட் போடணும்னா உயிரே போகுது அப்படின்றாங்க. நீங்க அதுக்கு வந்து லெக் ப்ரெஸ் போடுங்க. லெக் ப்ரெஸ் போட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல வெயிட்டை சைட்ல எவ்வளவு நாள் ஏத்தலாம். தொடைக்கு வந்து அதிக வலிமை இருக்கு, அதனால நீங்க வந்து நல்ல வெயிட் போடலாம். இதான் லெக் ப்ரெஸ். பாருங்க, பெஞ்ச் ப்ரெஸ் மாதிரி லெக் ப்ரெஸ். இப்ப அர்னால்டு ஒலிவா, அர்னால்டு பிராங்கோ கொலம்போ மாதிரி ஆளுகள்லாம் ஸ்குவாட் போட்டப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா இடுப்பு பெருசாயிருச்சு. அப்ப பொதுவாகவே இந்த ஸ்குவாட், ரெகுலர் ஸ்குவாட் நம்ம போடும்போது, நின்றுட்டு கழுத்துல வெயிட் வச்சு போடும்போது, ஸ்குவாட் போடும்போது இடுப்பு பெருசாகும். அது வந்து போன் ஸ்ட்ரக்சரை பொறுத்து இருக்குன்னு சொல்றாங்க. லெக் ப்ரெஸ் நீங்க நிறைய வெயிட் போட்டு ஏத்துனீங்கன்னா, ஒலிவா மாதிரி ஆள் சொல்றாரு, என் இடுப்பு 28 இன்ச்சு தான், ஆனா தொடை வந்து 30 இன்ச்சு. அது காரணம் நான் லெக் ப்ரெஸ் தான் போட்டேன் அப்படின்றாரு. நல்ல பெஸ்ட் எக்ஸசைஸ். ஸ்டாப். போதுங்க, நீங்க 10 எழுது. ரைட்டு. இது வந்து ஹேக் ஸ்குவாட் பாருங்க. லெக் ப்ரெஸ்ஸே போட்டாங்க, அதுலயே ஹேக் ஸ்குவாட். ஹேக் அண்ட் ஸ்மித்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யன் வெயிட் லிஃப்டர், ரெஸ்லர் பிளஸ் பாடி பில்டர், பெரிய சிங்கம், ரஷ்யன் லைன்னே அவர் சொன்னாங்க. அவர் கண்டுபிடிச்சது இது ஹேக் அண்ட் ஸ்மித். ஹேக் அண்ட் ஸ்மித் அவர் பேரு. அதனாலதான் ஹேக் ஸ்குவாட்னு அவர் பேர்லயே இருக்கு. அருமையா இருக்கும். நல்லா நீங்க ஜிம்ல உட்காந்துக்கிட்டு ஒண்ணுமே கஷ்டப்பட வேண்டியதில்லை. நல்லா இந்த கம்ஃபர்டபுளா இந்த சோஃபா சீட்ல சாஞ்சுக்கலாம், உட்காந்து எழுந்திரிக்கலாம். நல்லா 10 போடுங்க. வெரி குட். பாருங்க, ஹேக் ஸ்குவாட்லயே வைட் கிரிப், காலை வந்து எப்படி அகலமா வச்சிருக்காரு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு, உட்காந்தா எழுந்திரிக்க முடியாது. அப்ப நாளைக்கு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு முடிச்சுட்டு போனோம்னா வீட்டுல போனா ரொம்ப பெயினா இருக்கும். ஆனா வெரைட்டி ஆஃப் ஆங்கிள் வந்து தொடைய அம்சமா இருக்கும். டாம்பிளாட்ஸ் தொட நீங்க பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். வெரி குட். மெல்ல. வந்து லெக் எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸசைஸ் பேரு லெக் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் என்ன, விரிவாகிறது. ஒரு லெக் உருண்டையா இருக்கிற லெக்க பிரிக்கிறது. எக்ஸ்டென்ஷன்னா விரிவாக்கம். இப்போ மதுரையில இருந்து நாங்க வந்து விரிவாக்கம் பகுதியில் இருக்கோம். அது மாதிரி தொடை ரெண்டா விரிக்கிறது. அதான் எக்ஸ்டென்ஷன். பாருங்க, நல்லா ஈஸியா இருக்கும். ஃப்ரண்ட்ல வெயிட் போட்டுக்காரு பாருங்க. நான்லாம் ஃப்ரண்ட்ல தான் அதிகமா வெயிட் போடுவேன். பேக்ல விட ஃப்ரண்ட்ல போட்டாதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃப்ரண்ட்ல கிளீனா உழுகும். நல்லா லெக் எக்ஸ்டென்ஷன் போடுங்க. வாரத்துக்கு 2 நாள் போடுங்க. திங்கக்கிழமை ஒரு நாள் ஸ்குவாட் போடுங்க. ஒரு 3 நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை போடுங்க. இல்லைன்னா நிறைய பேர் சனிக்கிழமை போடுவாங்க. சனிக்கிழமை போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்துருவாங்க. அதனால வாரத்துக்கு 2 நாள் ஸ்குவாட் போட்டா போதும். ஆனா நல்லா ஃபுல்லா ஸ்குவாட்ல உள்ள எல்லா எக்ஸசைஸும், வார்ம் அப், ரெகுலர் ஸ்குவாட்டு, வாக்கிங் லஞ்சஸ், ஹேக் ஸ்குவாட்டு, லெக் ப்ரெஸ், லெக் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் போடுங்க. ரைட்டா? ஓகே. பாருங்க, அதே சேம் லெக் எக்ஸ்டென்ஷன் தான் போடுங்க. நல்லா பாருங்க, தொடையில உழுகுது பாருங்க. தொடை பாருங்க எவ்வளவு பெரிய சைஸா இருக்கு. தொடைய நீங்க பாதுகாக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய பாடி பில்டர்னாலும் மூட்டு வலி வரக்கூடாது, உங்களுக்கு முதுகு வலி வரக்கூடாது. அதனால இந்த எக்ஸசைஸை போடும்போது பெல்ட் கட்டிக்கங்க. முதுகை வந்து பெண்டு பண்ணாதீங்க. முதுகை எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும் முதுகை நேரா வச்சிருக்க, தலையை நேரா வச்சிருக்க. அப்ப வந்து உங்களுக்கு கழுத்து வலி, முதுகு வலி, பேக் பெயின் எதுவுமே வராது. இந்த எக்ஸசைஸ் வந்து லெக் எக்ஸ்டென்ஷன் பேரு ஃப்ரண்ட் தைஸ். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. நீ கேப் போட்டிருக்காரு பாருங்க, முட்டி பாதுகாப்பா இருக்கணும். இப்ப வந்து இது வந்து லெக் கர்ல், அதாவது பேக் தைஸ்ன்றோம்ல, பேக் தைஸ். அதை வந்து பாருங்க, பிசுனுக்கு முன்னாடி நிக்கிறாரு, நின்றுட்டு அப்படியே அப்சைட் டவுன் படுக்க வேண்டியதுதான். அப்படியே தலைக்குப்புற படுங்க. பாருங்க, அப்படியே படுத்துட்டு மேலே ஏறிக்கிற வேண்டியது, வேற ஒண்ணுமே கிடையாது. ரைட். இப்ப வந்து காலை மடக்க வேண்டியது. நம்ம ஆர்ம்ஸ் அடிக்கிறோம்ல, அது மாதிரி லெக் பைசப்ஸ்.
பாருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. தை பைசெப்ஸ் இந்த மசலுக்கு. தொடையோட இது வந்து ட்ரைசெப்ஸ், இது பைசெப்ஸ். இன்னைக்கு ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் தான் போட்டியில பூரா நாங்கள் தொடைய பேக் தைஸ் தான் பார்க்குறோம். அதில் என்னன்னா பேக் தைஸை விட இப்போ க்ளூட்ஸில் பட்டெக்ஸ்லாம் நார்னாராக வந்துருச்சு. டோனி கோல்மன் பீரியட்லேருந்து பட்டெக்ஸில் நார்னாராக கட்சி வந்துருச்சு. எப்படி தான் கொண்டாடுறாங்களோ சூப்பராக கொண்டு வந்துடுறாங்க பையங்க. இது வந்து லெக் கர்லு, அதே தான் லெக் கர்லு. பாருங்க சைடாப்ல பாருங்க, ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் பேக் தைஸ். பேக் தைஸுக்கு இந்த எக்ஸசைஸ் அருமையான எக்ஸசைஸ். 15 நம்பர், 10 நம்பர். நீங்க மற்ற எக்ஸசைஸ்லாம் எப்படி செய்யலாம், ஆனா இதை தைஸ்ல மட்டும் நம்ம வந்து விளையாட முடியாது. பெண்டை கழட்டிடும். எந்த ஒரு பாடி பில்டர் தைஸ் போட்ட உடனே மூச்சு முட்டிடும். சார் முடிச்சிட்டேன் சார், போவோம் சார் அப்படின்ட்டுருவாங்க. ரைட்டு. ஸ்டாண்டிங் காஃப் பாருங்க, காஃப் மிஷின் எல்லா ஜிம்லையும் இருக்கும். அதில் நின்றுட்டு கீழே நீங்கள் பிளேட்டை மாட்டிக்கங்க. மாட்டிட்டு நல்லா ஏற்றி இறக்குங்க. காஃப் மசாலா மட்டும் நல்லா டோன்ட் ஃபர்கெட் யுவர் காஃப்ன்றேன். காஃபை வந்து என்னென்னா செட் ஆஃப்டர் செட்டு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி போடணும். அப்போ தான் காஃப் வளரும். நான் நேற்று சொன்னேன், ஃபோர் ஆர்ம்ஸும் காஃபும் தசைநார்கள் நெருக்கமான பகுதி. அதனால் அது எவ்வளோ வெயிட் பண்ணாலும் சின்ன உருவமாக தான் இருக்கும். அது பெருசாக வந்துருச்சுன்னு வைங்க, யானைக்கால் மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நம்ம நடக்கிறதே அசிங்கமாக இருக்கும். அதனால் காஃப் இந்த வடிவத்தில் தான் இருக்கும் உங்களுக்கு. நல்லா போடுங்க. 3 செட்லேருந்து 5 செட்டு போடுங்க. காலுக்கெல்லாம் இதயத்துலேருந்து ரத்தம் போகுது பாருங்க. இப்போ நிறைய பேருக்கு அப்படியே நில்லு இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து காலுக்கு ரத்தம் போகாதனால தான் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் காலவே காலெல்லாம் எடுக்கிறாங்க. நீங்கள் இந்த எக்ஸசைஸை நல்லா செஞ்சீங்கன்னு வைங்க, உங்கள் முனி விரல் இருக்கு பாருங்க, தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உங்கள் உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு ரத்தம் நல்லா போகும். அப்போ அந்த வெரிகோசிஸ் வெயின்லாம் வராது. ரத்தம் கீழே போன ரத்தம் மேலே திரும்ப வரும். நல்ல ரத்தம் போய் கெட்ட ரத்தம் வரும் அப்படின்றாங்க. அதெல்லாம் எந்த காம்ப்ளிகேஷனும் உங்களுக்கு வராது இதை போட்டீங்கன்னா. சரிங்க. இது வந்து மறுபடியும் இது விரிஸ்டாப்ல நேராகி காலை அகலமாக வச்சு போறாரு. இது ஸ்டாண்டிங் காப் தான். வெரி குட். ஸ்டாப். நான் என்ன ஆகும்னா, இன்னர்ல காஃப் டெவலப் ஆகும், உள்வாக்கில் காஃப் டெவலப் ஆகும். அதுதான் இதில் பியூட்டி. நீங்கள் காலை விரிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னரில் டெவலப் ஆகும். காலை க்ளோஸாக வச்சுட்டிங்கன்னா அவுட்டரில் டெவலப் ஆகும். 3 வேரியேஷன்ஸில் போடணும் நீங்கள் காஃபை. டைமண்ட் ஷேப்பில் வரும் காஃபு. சீட்டட் காஃப் பாருங்க, உட்காந்துக்கிட்டே காஃப் போடுறது. இது அர்னால்டுலேருந்து எல்லா பாடி பில்டரும் போட்டிருக்காங்க. காஃபுனா இந்த மெத்தடு தான். ஒரு சீட்டட் காப்பு, ஒரு ஸ்டாண்டிங் காப்பு, அப்புறம் டாங்கி காப்புன்னு அதாவது குளிஞ்சுக்கிடுவாங்க. டாங்கி கழுத மாதிரி. அவர் மேலே ஒருத்தர் 2 பேர் 3 பேர் ஏறியிருப்பாங்க. சில இதில் ஃபாரின்ல கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவளுகளும் வந்து நடுவில் ஏறி உட்காந்துக்கிடுவாளுங்க. நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் உட்காந்துக்குங்க. வேற ஏதாவது பண்ணிடாதீங்க காஃபை ஏற்றுறேன்னு. அவ்வளோதான். சூப்பராக போடுங்க. காலை காஃபை ஏற்றி இறக்குங்க. வெரி குட். காலை கை எதில் வச்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. காலை ஏற்றி இறக்குங்க, நல்லா ஏற்றி இறக்குங்க. மிஸ்டர் காஜா ஒரு நேச்சுரல் ஃபார்மர். அவர் விவசாயி. இப்போதான் 1 கோடிக்கு அறுவடை பண்ணியிருக்காரு. காப்போடுறாரு. நல்லா என்னென்ன ஜிம்ல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்துங்க. அருமையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இன்னைக்கு ஏகப்பட்ட ரூபாய்க்கு வாங்கி போடுறாங்க. இளைஞர்கள் செய்யட்டும் அப்படி. இதெல்லாம் நாங்கள் செஞ்ச காலத்தில் இந்த மாதிரி காப்புலாம் ஒன்றும் ஒரு மிஷினுமே கிடையாது. இது வந்து டேங்கி காப்பு. அதாவது டேங்கி காப்புனா கழுத மாதிரி குளிஞ்சுக்கணும் ஒருத்தர். அப்பெல்லாம் வெயிட் அதிகமாக இல்லாதனால இது அதிகமாக செஞ்சாங்க. முதுகில் ஏறி உட்காந்துருக்காரு பாருங்க. 3 பேர் உட்காந்துருப்பாங்க. அருணாலாம் போடும்போது இங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. எவ்வளோ சுகமா செஞ்சுருக்காங்க பாருங்க நம்ம ஆளுங்க. நம்ம தான் தமிழ்நாட்டில் பிறந்து இப்போதான் இறந்துட்டான். அங்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு ஜிம்முக்கு வந்துடுவாங்க, ஏறி உட்காந்துருப்பாங்க, நல்லா மசாஜ் பண்ணி விடுவாங்க, குழுன்னு இருக்கும். ரைட். இது வந்து டேங்கி காப்புன்றது. நல்ல வெயிட்டு முதுகில் ஏறி உட்காந்துட்டாரு இப்போ லோகேஷ். ஏற்றி இறக்குங்க காஃபி. போதுமா? ஸ்டாப்.